أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக குழுவிற்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை பொறுத்தவரையிலே சோசியல் அனிமல், சமூக பிராணி என்று மனிதனுக்கு சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் குடும்பமாக இந்த குடும்ப கட்டமைப்பை அமைத்து அதன் மூலமாகத்தான் சமூகமாக உருவெடுக்கின்றான். ஒரு சமூக கட்டமைப்பு சீராக வேண்டும் என்றால் மனிதனின் குடும்ப கட்டமைப்பு சீராக அமைய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது குடும்ப கட்டமைப்பை பற்றி அதிகம் பேசுகிற ஒரு மார்க்கம். எல்லா துறைகளை பற்றியும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆன்மீகத்தை பற்றி வழிகாட்டுகிறது, அரசியலை பற்றி வழிகாட்டுகிறது, விவசாயத்தை பற்றி வழிகாட்டுகிறது, வானிலை பற்றி வழிகாட்டுகிறது. இப்படி எல்லா துறைகளை பற்றி வழிகாட்டுகிற இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பை பற்றி நமக்கு வழிகாட்டுகிறது. குடும்ப அமைப்பை பற்றி பேசுகிற இஸ்லாமிய கொள்கையை போன்று வேறு எந்த கொள்கையையும் உலகத்திலே பார்க்க முடியாது. குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மற்ற மதங்கள் கொள்கை போட்டு
கோட்பாடுகளை பார்த்தால் திருமணம் முடிக்காமல் இருப்பதுதான் பக்தியின் உச்சகட்டம் என்று பேசுகிற கொள்கைகளாக இருக்கும். துறவரம் செல்வதுதான் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டில் மிக சிறந்த காரியமாக பார்க்கப்படும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் திருமணம் முடிப்பதை ஒரு நபி வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி குடும்பத்தின் துவக்கத்தையும் குடும்பத்தின் வழிகாட்டலையும் அதிகம் பேசுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் குடும்பங்களே இன்றைக்கு சிதைந்து வருவதை பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக குடும்பங்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஏற்படுவதை பார்க்கிறோம், பிரிவுகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய கட்டமைப்பு இல்லாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே தங்களுடைய குடும்ப அமைப்பை சிதைந்து அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் குடும்ப கட்டமைப்பை இஸ்லாம் எப்படி நமக்கு பேசுகிறது? சிறந்த குடும்பமாக, முன்மாதிரி குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை கட்டமைப்பதற்கு என்ன செய்ய இஸ்லாம் வழிகாட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு பிரார்த்தனை மூலமாக முன்மாதிரி குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரப்பனா, எங்கள் இறைவா, ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்கள் இறைவா, என்னுடைய வாழ்க்கை துணையிலிருந்தும் என்னுடைய பிள்ளைகளிலிருந்தும் கண் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக. எனக்கு இருக்கின்ற மனைவி, எனக்கு இருக்கின்ற கணவன், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எனக்கு கண் குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், எனக்கு மன அமைதியை தருபவர்களாக இருக்க வேண்டும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையற்றவாதிகளுக்கு என் குடும்பத்தை ஒரு முன்னோடியாக ஆக்குவாயாக. ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இரண்டு அடிப்படைகளை உள்ளடக்கி இறைவன் சொல்லித் தருகிறார். முதல் விஷயம், குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே பிணக்கு இல்லாமல் விட்டு கொடுக்கும் தன்மையோடு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு அந்த குடும்பம் இருக்க வேண்டும். இரண்டாவது, இறையச்சம் அந்த குடும்பத்திலே இருக்க வேண்டும். மார்க்க வரையறைகள் பேசப்பட வேண்டும், மார்க்க அறிவுரைகள் போதிக்கப்பட வேண்டும். அந்த குடும்பமே ஈமானிய காரியங்களில் பங்கெடுத்து மற்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக திகழ வேண்டும். இந்த இரண்டு அடிப்படை எந்த குடும்பத்தில் நிலவுகிறதோ அதுதான் இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பம், ஒரு முன்மாதிரி குடும்பம் என்பதை இறைவன் இந்த பிரார்த்தனை மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு குடும்பத்தில் எப்போதும் மன மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைக்கு குடும்பம் தான் மனிதனுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கு. குடும்பம் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு குடும்பம் மன அமைதியை தருகிற பொழுதுதான் அந்த குடும்பத்திலே பிரிவுகள் இல்லாமல், பிணக்குகள் இல்லாமல் அவர்கள் ஒன்றுபட்டு செயல்படுகிற நிலை என்பது, ஒற்றுமையாக செயல்படுகிற நிலை என்பது வரும். குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எதற்கெடுத்தாலும் சண்டை, வீட்டிற்கு செல்வதற்கு எரிச்சல்படுகிற சூழல், வீட்டிற்கு செல்வதற்கு யோசிக்கின்ற நிலை இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரிவுகளும் விரிசல்களும் அதிகமாகும். பிரிவுகளும் விரிசல்களும் அதிகமானால் மார்க்க விஷயங்களில் கூட அவர்கள் ஒன்றுபட்டு நடக்க மாட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹ் உங்களுடைய இல்லங்களை, உங்களுடைய வீடுகளை மன அமைதி தரும் இடமாக ஆக்கியிருக்கிறார். வீடு என்பது வெறுமனே கட்டிடம் அல்ல, சிமெண்டுகளாலும் செங்கலாலும் ஆன இடம் கிடையாது. ஒரு வீடு என்பது ஒரு முஸ்லிமுக்கு மன அமைதியை தருகின்ற இடமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி? வீட்டுக்கு போறதுக்கே எரிச்சலா வருது. இப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படா வீட்டிலிருந்து வெளியே வருவேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சில பேரை பார்த்தா இந்த கொரோனா லாக்டவுன்ல வீட்டுல இருந்து வைத்தியம் பிடிக்காத குறையாக வீட்டில் இருக்கவே பிடிக்கலை என்று ஓடுகிற நிலைமை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு பிணக்குகள், அவ்வளவு ஒன்று மனம் விட்டு பேசுவதற்கான சூழலை குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. வீட்டுக்கு வெளியே வேலைக்கு போவாரு கணவர் அல்லது மனைவி வீட்டிலே இருப்பார், மற்ற வேலைகளை, குடும்ப வேலைகளை செய்வார். கணவன் வீட்டிற்கு வருகிற பொழுது அன்போடு அரவணைத்து அவருக்கான எல்லா விதமான கடமைகளையும் நிறைவு செய்து கொடுத்து மனம் விட்டு பேசுகின்ற வாய்ப்பை கணவனும் ஏற்படுத்திக் கொடுப்பது கிடையாது, மனைவியும் ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது.
ஏன்னா இன்றைக்கு ஸ்மார்ட் போன் கலாச்சாரம் வந்த பிறகு பக்கத்தில் இருந்தும் கூட மனதளவிலே ஒரு வீட்டில் இருப்பவர்கள் கூட தூரமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்ப மனம் விட்டு பேசி எந்த வீட்டில் மன மகிழ்ச்சி இருக்கிறதோ, மன அமைதி இருக்கிறதோ, வீடுகளில் ஒரு மனிதனுக்கு மன அமைதி இருக்கின்ற பொழுதுதான் அந்த வீட்டிலே பிரிவுகளும் விரிசல்களும் இல்லாமல் அந்த குடும்பம் கண்குளிர்ச்சியான மன மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் அற்புதமாக நமக்கு வழிகாட்டுகிறது. விட்டு கொடுத்து போகிற தன்மை எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் மன அமைதி, மன மகிழ்ச்சி நிகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். அவர்களுடைய வாழ்வு எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரி. குடும்ப கட்டமைப்பை எப்படி கட்டமைக்க வேண்டும் அதற்கு ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. அந்த சமயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குரல் சற்று உயர்கிறது. நபிகளாரோடு அதிகமாக சத்தத்தோடு அவர்கள் போட்டி போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரார். ரசூலுல்லாஹ்விடத்தில் தன்னுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் கடும் கோபத்தோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டிக்கிறார். ஒரு கட்டத்திலே கோபத்தை அடக்க முடியாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கவே போறார். சண்டை யாருக்கு நடந்தது? ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய செயலை பார்த்து அவர் கோபப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிக்க முற்படுகிற பொழுது ரசூலுல்லாஹ் இடையில போய் குறுக்கிடுறாங்க. குறுக்கிட்டு அடிக்க முனைகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுக்கிறார். இடையில நின்றுகிட்டு தடுக்கிறார். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த சூழலை தனக்கு தக்கவாறு எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள்? விட்டு கொடுத்து போய் இந்த குடும்பத்திலே இப்போது ஒரு சச்சரவு, ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை நிகழ்ந்திருக்கிறது. இதை இதோடு சமாதி கட்டி மகிழ்ச்சியை மீண்டும் விதைக்க வேண்டும் என்று அந்த சூழலை அப்படியே மாற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், அதுவரை தன்னிடத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாஹ் உன் வாப்பாட்டிலிருந்து எப்படி உன்னை காப்பாற்றணும் பாத்தியா? அடிக்க வந்த வாப்பாட்ட உன் வாப்பாட்டிலிருந்து எப்படி உன்னை காப்பாத்தி விட்ட பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்த சண்டை அப்படியே அங்கேயே முடிஞ்சு போச்சு. விட்டு கொடுத்து போகிற தன்மை இந்த குடும்பத்தில் இருந்த காரணத்தினால்தான் ஏழ்மையிலே உணர்ந்த பொழுதும் கூட, பசிக்கு உணவில்லாமல் தவித்த பொழுதும் கூட நபிகளாருடைய குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிகழ்ந்தது. ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போவாங்க. ஒருவர் மற்றவரைக்கு விட்டு கொடுத்து போகிற தன்மை இருந்ததுனால்தான் அந்த குடும்பம் மன மகிழ்ச்சியோடு இருந்தது. ஆனா இன்றைக்கு நம்மிடத்துல அந்த தன்மை இல்லாததுனால நபிகளாருடைய அந்த வழிகாட்டலை நம்முடைய வீடுகளுக்குள் நாம் கொண்டு வராத காரணத்தினால சர்வ சாதாரணமாக இன்றைக்கு விவாகரத்துக்கள் நடந்தேறி இளம் வயதில் விவாகரத்து பெற்றவர்கள் எத்தனையோ பேர் நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த விஷயம் ஒவ்வொரு முஸ்லிம் குடும்பத்திலும் இருக்கும். விட்டு கொடுத்து போகிற தன்மை நம்மிடத்திலே இருக்கின்ற பொழுதுதான் அது குடும்பத்திலே மகிழ்ச்சியை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருந்துவிட்டாலே அதற்கு பிறகு நல்வழியிலே அந்த குடும்பம் மார்க்க கட்டமைப்புக்குள்ளே வர ஆரம்பித்துவிடும். அந்த மார்க்க கட்டமைப்பை எப்படி குடும்பத்தை உருவாக்குறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நமக்கு சிறந்த முன்மாதிரி. நபிகளாருக்கு ஒரு முன்மாதிரியை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பம். ஒவ்வொரு ஸலவாத்து ஓதும் பொழுதும் நாம் கேட்கிறோம், இறைவா இப்ராஹிம் நபியின் மீதும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ அருள் புரிந்ததை போல நபிகளாருக்கும் நபிகளாருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரி என்று கேட்கிறோமே. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி மார்க்க கட்டமைப்பு உருவாக்கினார் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கட்டளையிடுகிறான், தன்னுடைய மனைவியோடு ஊரை விட்டு வெளியேற சொல்கிறான், ஹிஜ்ரத் செய்ய சொல்கிறான். சாரா என்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியார் தன்னுடைய கணவரோடு ஹிஜ்ரத் செய்ய புறப்பட தயாராகிறார்.
அவர்களோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மற்றொரு கட்டளை இடுகிறார், உங்களுடைய மனைவி ஹாஜரையும் அவரிடத்தில் இருக்கின்ற பச்சில குழந்தை இஸ்மாயிலையும் பாலை பெருவழியில் போய் குடிய மறுக்கிறார். பாலை பெருவழியில ஒன்றும் கிடையாது, மனுஷன் நடமாட்டம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, கண்ணு கட்டிய தூரம் வரை யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி ஒரு இடத்துல உங்கள் மனைவியையும் உங்கள் பச்சில குழந்தையை குடிய மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் விடுறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன்னுடைய கணவரிடத்துல கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி எங்களை விட்டு செல்கிறீர்களே, உண்ண உணவில்லாத இடத்தில், குடிக்க தண்ணீர் இல்லாத இடத்தில், உறவாட ஒருவரும் இல்லாத இடத்தில் எங்களை விட்டு செல்கிறீர்களே, இதை அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று ஒரே ஒரு கேள்வியை தன்னுடைய கணவரிடத்தில் தொடுக்கிறார்கள். கணவர் எதற்கும் பதிலளிக்காமல் சென்று கொண்டிருந்தவர் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆமாம் என்றதும் அந்த இடத்திலேயே அசையாமல் நிற்கிறார்கள். அந்த இடத்தை விட்டவர்கள் நகரவில்லை. எந்த இடத்தில் தன்னுடைய கணவர் குடியமர்ந்து விட்டு சென்றாரோ அந்த இடத்திலேயே அவர்கள் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் கட்டளை இட்டாதான் தெரிஞ்ச உடனே அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு கணவரோடு சேர்ந்து உறவாட நாட்களை கழிக்க முடியாமல் போகும் என்று தெரிந்தாலும், இங்கே உண்ண உணவில்லாமல் போகும் என்று தெரிந்தாலும், நம்முடைய அடுத்த கட்ட வாழ்வு என்னவாகும் என்ற 1000 கேள்விகளோடு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான் என்றால் அதற்கு கட்டுப்படுகிற குடும்பமாக எங்களுடைய குடும்பம் இருக்கும் என்று அந்த மனைவியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியார் பச்சில குழந்தையோடு அங்க இருக்கிறார். நாட்கள் ஓடுது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து பெரியவராகி இளைஞராகி அவருக்கு திருமணமும் ஆகி விடுகிறது. அப்போதான் இப்ராஹிம் திரும்ப வராங்க. அதுவரை இவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில ஒட்டி இல்ல, உறவு இல்லை. தந்தை விட்டு போனதுதான், பச்சில குழந்தையாக அந்த பாலை பெருவெளியிலே விட்டு போனதுதான். தாயார் கட்டுப்பட்டு விட்டார். சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று மனைவியார் கணவர் விட்டு சென்றவுடன் கட்டுப்பட்டு விட்டார். ஆனா பச்சிலம் பிள்ளையா வளர்ந்தாரே, இவருடைய மனசுல என்ன இருக்கும்? நம்ம தகப்பை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, நம்மளை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம தாயை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம அம்மாவை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. எந்த வெறுப்பு எண்ணமும் அவருடைய உள்ளத்துல கடுகளவு. இயற்கையாக யோசித்து பாருங்கள். பச்சிலம் பிள்ளையை ஒரு தகப்பனார் விட்டு போய்விட்டால் அந்த பிள்ளையினுடைய மனசு எப்படி மாறும்? தந்தை மீது வெறுப்பு தான் வரும். நம்ம தகப்பன் இப்படி விட்டு போயிட்டாங்க, கண்டுக்கலையே. நம்ம விரும்பின நேரத்துல நம்ம வாங்கி கேட்கிறோம்னா நம்ம தகப்பை இல்லாம நம்ம வாப்பா இல்லாம வளர்ந்தோமே, எவ்வளவு கஷ்டப்பட்டோம், சாப்பாடுக்கு எப்படி அலைஞ்சோம், ஒவ்வொருத்தரும் நம்மளை எப்படி விரட்டுனா, எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து நின்று தகப்ப மேல வாப்பா மேல அவ்வளவு விருப்பம் ஒரு பிள்ளைக்கு. ஆனா இப்ராஹிம் நபி இவர் இளமை பருவத்தை அடைஞ்ச நேரத்துல வராம வரும் பொழுது எந்த வெறுப்பும் இல்லாம இருக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் வந்து சொன்னது என்ன தெரியுமா? உன்னை அறுக்கணுங்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். என்ன சொல்றேன்? இவ்வளவு நாள் தொடர்பே இல்லை, இவ்வளவு நாள் விட்டு பிரிச்சுட்டார். பிரிச்சு வந்தவருடனே என்ன சொல்றாருன்னா, உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி கனவு கண்டேன். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இது மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, ஏதோ திட்டம் போட்டுட்டாரு ஆளு, நம்ம பாப்பா ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டாரு. ஆளு ஏற்கனவே நம்மளை விட்டுட்டு போன ஆளு இப்ப ஏதோ வெட்டணும், குத்தணும், பலி கொடுக்கணும்னு ஏதோ சொல்றாரு, ஏதோ திட்டத்தை போட்டுட்டாரு அப்படின்னு. ஆனா சொன்ன உடனே அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை என்று உறுதியானவுடன் உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ, இறைவனால் உங்களுக்கு எது வழிகாட்டப்பட்டதோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள், நான் அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறேன் என்று அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனார் சொன்னாரே. எப்படிப்பட்ட குடும்ப அமைப்பு! மனைவியார், மகன்மார்கள் எல்லோரும் இஸ்லாமிய கட்டளை என்றால், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்றால் உடனே அதற்கு கட்டுப்பட்டு நடப்பவராக அந்த குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமே இஸ்லாமிய கட்டமைப்பிலே பயணித்தது. இதுதான் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு யோசித்து பாருங்கள்,
குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய பெரும் மனசுமையாக மாறி வருகிறது. தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும்? இருக்கின்ற காலம் கவலை அளிக்கிறதே. அவன் சேருகின்ற நபர்கள் நமக்கு நம்முடைய மனதை கலங்கடிக்கிறார்களே. அவன் இங்கே சொல்லுகிறான், யாருடன் பழகிறான்? இன்றைய காலம் மிக மோசமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலேயும் போதை பழக்கங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. செல்போனிலே அவன் சீரழிக்கின்றானா, என்ன செய்கின்றான் என்று தெரியாமலேயே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு ஆம்பளை பிள்ளையை பெற்றாலும் சரி, பொம்பளை பிள்ளையை பெற்றாலும் சரி, ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளமும் அச்சத்தில் தான் ஒவ்வொரு நாளும். கொஞ்சம் நேரம் லேட்டா புள்ள வரானா பயப்படலாம். எங்க வீட்டு வந்தான் தெரியலையே, யாரோட சேர்ந்தான் என்னன்னு தெரியலையே, என்ன நடந்துச்சு தெரியலையே, இவன்கிட்ட இப்ப கேட்டாலும் நம்மளால கேட்க முடியலையே. பெற்றோருக்கு கட்டுப்படாத பிள்ளை, பெற்றோருடைய கண்டிப்பை சுமையாக கருதுகிற பிள்ளை, பிள்ளைகளை கண்டிப்பதற்கு அஞ்சுகிற பெற்றோர் என்று குடும்ப அமைப்பை சிதைந்து சின்னாபின்னமாகி மார்க்க வரைமுறைகள், மார்க்க வழிகாட்டல்கள் இல்லாமல் இன்றைக்கு குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய குடும்பத்தை முன்மாதிரி இஸ்லாமிய குடும்பமாக கட்டமைக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு விஷயங்களும் நம்மிடத்தில் வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கும். ஒண்ணு, விட்டு கொடுத்து போகிற தன்மை ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருக்கும். மார்க்க அடிப்படையில் தவறில்லாத காரியத்துல, ஒரு உலக விஷயத்துல இருவருக்கும் மத்தியில் ஒரு சண்டைகள், ஒரு சச்சரவுகள், ஒரு ஆலோசனை வேறுபாடுகள், ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னா ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுக்கணும். அந்த விட்டு கொடுப்பதுலதான் மன மகிழ்ச்சி இருக்கு. விட்டு கொடுக்கல அந்த குடும்ப அமைப்பை சொல்லிச்சு. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க நகைச்சுவையா. ஒரு கணவன் மனைவி பேசுறது கிடையாது. என்ன கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ பிரச்சனை, பேசுறது கிடையாது. அவர் பேசாம என்ன பண்றாங்கன்னா எல்லாம் சைகை தான் ரெண்டு பேருக்கு மத்தியில. இவர் தண்ணி வேணும்னா இப்படி கையை காட்டுறது, சாப்பாடு வேணும்னா இப்படி கையை காட்டுறது, இப்படி ஒரே சைகை தான். நான் இறங்கி போவா, நீ இறங்கி போவா. இந்த ஈகோ பிரச்சனை விட்டு கொடுத்து போகாத நிலைதான் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு நேரம் என்ன ஆகுது, இவருக்கு கணவருக்கு நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் ட்ரெயினை பிடிக்கணும். 5 மணிக்கு மனைவியை எழுப்பி விட சொல்ற. நம்ம ஆளு அலாரம் அடிச்சாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற கும்பகர்ண தூங்குற ஆளு. இப்ப என்ன பண்றது? இவர்கிட்ட பேசவும் முடியாது. பேசிட்டா நம்ம மதிக்கவும் மாட்டா. நம்ம இறங்கி போறதா, வேணாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, எழுதி கொடுக்கிறார் மனைவிட்ட. அவ இருக்கிற இடத்துல எழுதி வைக்கிறார். என்னை காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடவும், ஒரு வேலை இருக்கிறது, ரயிலை பிடிக்க வேண்டும், எழுதி வச்சுட்டார். ஆள் படுத்தா தூங்கிட்டார். காலையில எழுந்திரிச்சு பார்க்கிறாரு, மணி 8. இவருக்கு ட்ரெயின் 6, மணி ஆயிடுச்சு 8 ஆயிடுச்சு. என்னடா கடுமையான கோபம் வந்து கத்துறார் ஆள். என்னடி நான் சொல்லி இருக்கிற, அவ்வளவு சொல்லி இருக்கிற, எனக்கு 6 மணிக்கு ட்ரெயின், 5 மணிக்கு எழுப்பணும், அவ்வளவு சொல்லி இருக்கிற, இவ்வளவு திமுறா உனக்கு அச்சா புச்சானே ஒரே சத்தம். அங்க இருந்து மனைவி ரிலாக்ஸா வந்து கணவர் இப்படி தட்டி, அப்பயும் பேசல, கணவரை தட்டி அவ ஒரு சீட்டை காட்டுறான். அந்த சீட்டில் எழுதிருக்கு, மணி 5 மணி ஆகிவிட்டது, எழுந்திருக்கவும் அப்படின்னு இருக்கு. யார் விட்டு கொடுத்து போகணும்னு விடாம 2 பேரும் மாத்தி மாத்தி சீட்ல எழுதி வச்சிருந்ததால யாருக்கு நஷ்டம்? அப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் விட்டு கொடுத்து போகலைன்னா இப்படி சிதைந்து சின்ன பின்னமா ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருந்தது என்றால் அதற்கு காரணம் அவர்கள் விட்டு கொடுத்து போனார்கள். ஒருவர் மற்றவருக்கு துணை நின்றார்கள், பக்கபலமாக இருந்தார்கள், நன்மையிலே ஒருவருக்கு ஒருவர் கூட்டு சேர்ந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பமும் அதற்கு முன்மாதிரியாக இருந்தார். இந்த வழியில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். நபித்தோழர்களுடைய அந்த குடும்ப அமைப்பு எடுத்து பார்க்கிறார். அவர்கள் எப்படி விட்டு கொடுத்தும் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த நன்மையான காரியங்களில், இரையற்ற காரியங்களில் இறைவன் சொல்வதை போல நீங்கள் இரையச்சத்திலேயும் நன்மையிலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்பதை போல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அபூ தஹ்தா என்கின்ற ஒரு நபித்தோழர், இவர் என்ன பண்றாருன்னா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறாங்க, ஒரு பேரித்த மரத்துக்கு சுவனத்தில் ஒரு பேரித்த மரம் கிடைக்கும். இது ஒரு அறிவிப்பு. இதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள் இருக்கு. இந்த அறிவிப்பு செஞ்ச உடனே அந்த மரத்திற்கு சொந்தக்காரர் இடத்துல அபூ தஹ்தா ஓடுகிறார். ஓடி, உங்க அந்த மரத்தை ரசூலுல்லாஹ் இந்த மரத்தை கொடுத்தா அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செஞ்சா சொர்க்கத்துல மரம்னு சொன்னாங்களே, இந்த மரத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் தர்மம் செஞ்சேன்னுங்கிறார். அவர் மறுக்கிறார், இல்ல இதை வச்சுதான் என் பொழப்பே ஓடுது, இதை ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறார். அப்ப அபூ தஹ்தா என்ன பண்றாருன்னா, எனக்கு ஒரு பேரித்த தோட்டமே இருக்கு, பேரிச்ச தோட்டமே என்கிட்ட இருக்கு, அதையே நான் தந்துடுறேன், இந்த ஒரு மரத்தை மட்டும் கொடுக்குறாரு. சரி, பேரிச்ச தோட்டம் பெருசா ஒரு மரம் பெருசா? தோட்டம் தான் பெருசு. அந்த தோட்டத்தை வாங்கிக்கிறாரு, அந்த ஒரு மரத்தை கொடுத்துட்டாரு. இவர் அந்த ஒரு மரத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஒரு மரத்திற்கு பகரமாக சுவனத்தில் ஒரு மரம் என்று சொன்னீர்கள், நான் ஒரு தோட்டத்தை கொடுத்து அந்த மரத்தை வாங்கி அந்த மரத்தை தர்மம் செய்து விட்டேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கம்மின் வைதிக்கின் ராஹலி அபீ தஹ்தா, அபூ தஹ்தாவுக்காக சொர்க்கத்தில் எத்தனையோ பேரித்த மரங்கள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா. உடனே அந்த தோட்டத்துக்கு வரார், இவர் வித்துட்ட தோட்டத்துக்கு வரார். ஏன்? அங்கதான் இவருடைய மனைவி இருக்கிறார். வந்து மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த தோட்டத்திலிருந்து உடனடியா வெளியே வந்திருக்கிறார். மனைவி கூட நம்ம தோட்டத்துல நம்ம நாய் இருக்கிறது என்ன பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு நடந்தது தெரியாது. நம்ம தோட்டத்துல நாய் இருக்கிறேன், எதுக்கு திடீர்னு இந்த மனுஷன் வந்து வெளியே வாங்குறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அப்ப அவர் நடந்ததை சொல்ற, ஒரே ஒரு பேரிச்ச மரம், அந்த பேரிச்ச மரத்தை இந்த ஒரு தோட்டத்தை கொடுத்து நான் வாங்கினேன், அந்த வாங்கின ஒத்த பேரிச்ச மரத்தையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு பேரிச்ச மரத்தை ஒரு தோட்டத்தை கொடுத்து வாங்கினதே முட்டாள்தனம். அந்த வாங்கின ஒரு பேரிச்ச மரத்தை கொடுத்துட்டு வந்துட்டா இப்ப என்னதான் செய்யறதா உத்தேசம் இப்படின்னு பல கேள்விகள் நம்ம கொடுக்கணும். ஆனா இந்த அபூ தஹ்தாவுடைய மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க? ரபிஹல் பையோ, நீங்க செய்த வியாபாரத்திலேயே லாபமான வியாபாரம். எத்தனையோ வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, செஞ்ச வியாபாரத்திலேயே உருப்படியான வியாபாரம், லாபமான வியாபாரம் இது ஒண்ணுதான். ஏன்னா இந்த வியாபாரம் சுவனத்துக்கான வியாபாரம். வாருங்கள், உடனடியாக இந்த தோட்டத்திலிருந்து வெளியே செல்வோம் என்று கணவனை கைபிடித்து அந்த தோட்டத்திலிருந்து வெளியே செல்கிறார். குடும்பமாக இந்த நன்மையிலே பங்கெடுப்பதிலே போட்டி போட்டுக் கொண்டு அது இறையச்சத்திலே ஒருவருக்கொருவர் உதவி, அது ஏற்படுகின்ற எல்லா கஷ்டத்திலேயும் மன மகிழ்ச்சியோடு தங்களுடைய குடும்ப கட்டமைப்பை அந்த நபித்தோழர்கள் கட்டமைத்தார்கள். அப்ப இது போன்ற குடும்பத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் இருக்கிறார். ஏன்னா குடும்ப மாற்றம் தான் சமூக மாற்றம். நாளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தில் ஹலால் எது ஹராம் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மார்க்க அறிவுரைகளை வீடுகளிலே பேசுவதற்கே நாம் வெட்கப்படுகிறோம், கூச்சப்படுகிறோம். பிள்ளைகளுக்கு தொழுகையை பற்றி அறிவுறுத்துவது கிடையாது, பிள்ளைகளுக்கு நன்மையை பற்றி சொல்லிக் கொடுப்பது கிடையாது, ஹலால் எது ஹலால் எது என்று சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அந்த மார்க்க அறிவுரைகள் குறைந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு குடும்பங்களில் இஸ்லாமிய கட்டமைப்பை சிதைந்து சின்னாபின்னமாகி வருகிறது. நாம ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பொறுப்பை உணர்ந்து நரகிலிருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நல்வழி காட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தற்போது வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே உலக கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை மார்க்க விஷயங்களில் அவர்களுக்கு வழிகாட்டுவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீடுகளிலேயே மார்க்கம் பேணப்பட வேண்டும், அதுதான் அதை பார்த்து வளருகிற ஒரு குழந்தைக்கு சிறிய பிராயத்திலேயே பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதியும் என்பதற்காக சுன்னத்தான தொழுகைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முடிந்த அளவு வீடுகளிலேயே தொழுவதுதான் சிறந்தது என்றார்கள். ஏன்னா வீட்டுல நாம அந்த தொழுவதை பார்த்து பார்த்து வளருகிற பிள்ளைகளுடைய அந்த பிஞ்சு மனதில் அது ஆழமாக பதிகிற பொழுது, வளருகிற பொழுது அந்த தொடர்பிலேயே அந்த பிள்ளை வளரும். அதே போல வீடுகளிலே குர்ஆன் ஓதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள். இது போன்ற நல்லறங்கள் எல்லாம் ஏன் என்றால், அந்த வீடு என்கின்ற அந்த குறுகிய வட்டத்தில் இருக்கின்ற அந்த மற்ற குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய குழந்தைகள் இதை பார்த்து வளர்கிற பொழுது அந்த தொடர்பு அவர்களுக்கு மேம்படும். அதை பார்த்து வளர்ப்பவர்கள் அந்த மார்க்க கட்டுப்பாட்டோடு, மார்க்க தொடர்போடு, தொழுகையில் ஆர்வம் உள்ளவர்களாக அவர்களுடைய உள்ளத்தில் அந்த சிறு பிராயத்திலேயே மார்க்கம் பதிக்கப்பட்டதாக ஆக வேண்டும் என்கின்ற நோக்கமும் அதிலே இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை போதிக்கணும். ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தா கூட ஒண்ணு ஒரு சின்ன பிள்ளையா இருந்துச்சுன்னா மாமாக்கு இந்த ரைட் சொல்லி காட்டு, ஓரளவு ஒரு இஸ்லாமிய கோட்பாடு தெரிஞ்ச குடும்பமா இருந்தா கூட மாமாக்கு ரைட் சொல்லி காட்டு, ஏபிசி சொல்லி காட்டு என்று அந்த குழந்தை அந்த பிஞ்சு மழலை மொழியிலே சொல்வதை மற்றவர்களுக்கு சொல்லி காட்ட சொல்லி ரசிக்கக்கூடிய பெற்றோராக இருக்கும். இஸ்லாமிய கோட்பாடு இல்லாத குடும்பமாக இருந்தால் சினிமா வசனங்களை பேசி காட்ட சொல்லி, சினிமா பாடல்களை பாட சொல்லி அதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இந்த மார்க்கத்தை குழந்தைகளுக்கு சிறிய பிராயத்திலேயே ஒரு சின்ன அத்தியாயத்தையோ அல்லது துவாவையோ சொல்லிக் கொடுத்து மனனம் செய்ய வைத்து அந்த சின்ன குழந்தையினுடைய அந்த பிஞ்சு மனசிலேயே இந்த மார்க்கத்தையும் இறையச்சத்தையும் விதைப்பதற்கான முயற்சியிலே இன்றைக்கு நாம் ஈடுபடுகிறோமா என்று கேட்டால் மிக 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 குறைவாக இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளை சரியான வகையில வளர்த்தெடுக்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் நம்ம இடத்துல இருக்கு. குழந்தைங்க என்பவங்க ஒரு கண்ணாடி மாதிரி தான். நம்ம பார்த்து வளர்த்தாங்கன்னா நாம எதை செய்கிறோமோ, எதை பேசுகிறோமோ, எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை பார்த்து அப்படியே பிரதிபலிக்கின்ற கண்ணாடி பின்பங்கள் தான் நம்முடைய குழந்தைகள். அப்ப அதற்கு தக்கவாறு நம்முடைய செயல்பாடுகளையும் மார்க்க அடிப்படையில் அமைத்துக் கொண்டால் அந்த குழந்தைகள் இறையச்சம் உள்ளவர்களாக வளர்கின்ற பொழுது உருவாகுவார்கள். அதற்கும் நம்முடைய முயற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்கு தாமான